ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சென்னையில இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ். என்னடா சம்மந்தமே இல்லாம பேசுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஷாக்கிங் ஃபேக்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையில எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. அ ஆக்சுவலா ஏன் இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குன்றது தான் இன்னைக்கு டாபிக்கு. அ இதுக்கு ஜென்ரலா சொல்லப்போனா, சென்னையோட ஃபர்ஸ்ட் நான் சென்னையோட மொத்த கிலோமீட்டர் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? 426 கிலோமீட்டர்ஸ் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா. ஓகேங்களா? ஸோ இங்க இந்த 426 இல்ல எனக்கு சிரிப்பு தான் வருது இத பேசுறதுக்கு முன்னாடினா, 426 கிலோமீட்டர்ஸ் தான் சென்னையோட டிஸ்டன்ஸ். பட் சென்னையில லிஸ்டட் பண்ண ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது டாப் லிஸ்ட்டு, அதாவது இதெல்லாம் இதெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, இல்ல லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அப்டேட் பண்ணியிருப்பாங்க. டாப் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு இதுல. அதோட மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 158. அதாவது 2.9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இதோட கணக்கு. சென்னையோட டோட்டலுக்கு. இதில் நான் வந்து ஸ்பெஷாலிட்டி மல்டி ஸ்பெஷாலிட்டிஸ் தான் சொல்கிறேன். இது போக உங்கள் வீட்டுக்கிட்டலாம் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஹாஸ்பிட்டலு, சின்ன சின்ன கிளினிக்ஸ் இதெல்லாம் நான் கணக்கு எடுக்கல. அதெல்லாம் கணக்கு எடுத்தா அந்த லிஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் எடுத்தா அது ஒரு 433 கிட்ட வருது. ஓகேங்களா? இதுலேயும் வந்து லிஸ்டடாக சொல்கிறேன். இதில் நான் லிஸ்டட் இருக்குது. அதாவது வெறும் 426 கிலோமீட்டரே இருக்கக்கூடிய சென்னை டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஹாஸ்பிட்டல்ஸ். எதுக்காக இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னைக்குள்ள? இல்லை இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் யாரை நம்பி இவங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஏன் நடத்துகிறாங்க? நம்ம சொல்லுவோம் பேஷண்ட்ஸ்க்காக. இல்லை, இந்த ஹாஸ்பிட்டலுக்குலாம் நம்ம பேஷண்ட் கிடையாது, நம்மளாம் கஸ்டமர். ஒரு கஸ்டமர் பேஸை வந்து கிரியேட் பண்ணுறது தான் இந்த ஹாஸ்பிட்டல்ஸோட வேலையாக இருக்குது. ஏன் என்ன இப்படி சொன்னால், ஆமாம் இன்னைக்கு என்ன ஹாஸ்பிட்டல்ஸ்னு பாருங்கள். ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்ஸ் எனக்கு நினைவு தெரிஞ்சு சொல்கிறேன். நான் சின்ன வயசுலலாம் ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட ஒரு டாக்டர் பார்ப்போம். ஒரு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணுவார். ஒரு கிளினிக் வச்சிருப்பாரு. அவர் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டராக இருப்பார். அவர் எல்லாத்துக்குமே அவர் தான் பார்ப்பார். நம்ம மூக்கு சளி, நமக்கு சளி பிடிச்சிருந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, வயிற்று வலி எதுனாலுமே அவர் ஒரு டாக்டர் தான் போவோம். அவருக்கு வந்து ஒரு ஏரியாவுக்குள்ள கைராசி டாக்டர்னு பேர் இருக்கும். ஆனால் இன்னைக்கு அதே ஏரியாவுக்குள்ள போங்க, தனியாக இருக்காங்க. இஎன்டி டாக்டர் தனியாக இருக்காங்க. டென்டல் டாக்டர் தனியாக இருக்காங்க. எம்பிபிஎஸ் டாக்டர் போற ரேஷியோவே இப்போ கம்மியாயிடுச்சு. எம்பிபிஎஸ்லாம் ஒரு டாக்டராகவே கன்சிடர் பண்ற அளவுக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்மளை எஜுகேட் பண்ணிட்டாங்க. அவங்க நம்மளை எஜுகேட் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்தா சரியா, அதெல்லாம் பார்த்தா சரியா. இந்த மாதிரி எனக்கு என் விவரம் தெரிஞ்சு நான் சின்ன வயசுல கேள்விப்பட்டது எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் இஎன்டி. இது ரெண்டு தான் நாளா கேள்விப்பட்டு வளர்ந்துருக்கேன். இந்த ஆர்த்தோ இந்த மாதிரி தனித்தனியானதுலாம் வந்து காலப்போக்கில் தான் உருவாச்சு. ஆர்த்தோ ஓகே ஃபைன், அந்த எலும்பு முறிவுன்றது. பட் ஆனால் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, லங் ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு பிரிவுகளாக போயிட்டு இது ஒரு மேசிவான பிஸ்னஸாக டெவலப் ஆயிருக்கு. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சமீபத்தில் ஒரு யூஎஸ்லேருந்து ஒருத்தர் வந்து இந்தியா விசிட் பண்ணியிருக்காரு. அவரோட பேட்டியே இருக்குது. அவர் என்ன சொன்னார்னா, இந்தியாவில் வந்து இருக்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து பிரமிச்சு போய் கேள்வி கேட்டிருக்காரு. ஏன் இந்தியாவில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஒரு கவர்மெண்ட்டாலேயே கொடுக்க முடியாத அளவுக்கு ஃபெசிலிட்டி ப்ரைவேட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா அவங்க ஊரில் ஒரு கவர்மெண்ட்டால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டிஸ், இவ்வளோ பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும். பட் ஆனால் அதுக்கு ஈக்குவலான விஷயத்தை இந்த சென்னை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தராங்க அப்படின்றத பிரமிச்சு பார்த்துருக்காரு. ஆனால் இதில் ஒரு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸோட கெப்பாசிட்டியோ வேல்யூவோ ரொம்ப பெருசு. அது பிரைவேட்ஸோட கிடையாது. பட் ஆனால் அது சரிவர அது சரிவர பயன்படுத்தப்படவில்லை என்றதான் ஒரு ஒரு ரொம்ப ஏக்கமான விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட எண்ணிக்கை மொத்தமாக இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ஸ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்னையில் மொத்தமாக 7 இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா டாப் ஒரு 7 ஹாஸ்பிட்டல் இருக்குது சென்னையில். பட் நிறையா இந்த சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் உருவாயிருக்கு. இந்த ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தாய்சேய் நல விடுதி இருக்குது. ப்ளஸ் சின்ன சின்ன கிளினிக்ஸ் வந்து கவர்மெண்ட்டே இப்போ இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அங்கெல்லாம் க்ரௌடை விட இந்த ப்ரைவேட்டில் இருக்க க்ரௌடுக்கு ஈக்குவலாக நம்ம க்ரௌட் இல்லை. ஏன்னா நமக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்கோம், 5 ரூபா கொடுத்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்க வந்து டாக்டராக பார்க்கறதில்ல. அதே அவர் வந்து 5000 வாங்கினா நல்ல டாக்டராக பார்க்குறோம். கேன்சர்ன்றதுலாம் இன்னைக்கு வந்து சாதாரண விஷயமா போயிடுச்சு. நம்மளை கஸ்டமர் ஆக்குற இந்த ஹாஸ்பிட்டல்ஸுக்கு யார் ப்ராடக்ட் விற்கிறான்னு நினைக்கிறீங்க? நம்ம சாப்பிட்ற உணவு தான். ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்ற ஒரு பாட்டில் நீங்கள் எடுத்து பின்பக்கம் பார்த்தீங்கன்னா 23% மட்டும் தான் ஃப்ரூட்ஸ் இருக்குது அதில். ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் பாட்டிலில் 23% தான் ஃப்ரூட்ஸ் இருக்குது. மிச்சம் எல்லாமே கெமிக்கல்ஸு, அப்புறம் எசன்ஸ் தான் இருக்கே தவிர்த்து ஒரு ஒரிஜினல் ஃப்ரெஷ் ஜூஸ் இல்லை. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இருக்க ஒரு உண்மையான விஷயம். ஸோ நம்ம உணவு பழக்கத்தை மாற்றுறது இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு நல்ல விஷயம். ஃப்ரூட்ஸ் அதுவும் ஸ்பாயில் ஆச்சு. எல்லாம் ஹைப்ரிட் ஃப்ரூட்ஸு. ஒரு ஒரிஜினல் ஆப்பிள் கிடைக்க மாட்டேங்குது. அது மேலே வேக்ஸ் தடவுறாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கு கொய்யாக்கா. என் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய கொய்யாக்கா பார்த்ததில்ல. கேட்டால் தாய்லாந்து கொய்யாக்கான்றாங்க. நம்ம நாட்டு கொய்யாக்காவோட அந்த தாய்லாந்து கொய்யாக்கா நமக்கு என்னத்தை பலன் கொடுத்துட போகுதுன்னு தெரியல.
ஸோ இந்த மாதிரி உணவு பழக்கங்கள் நம்ம சரிப்படப்படுத்திக்கிட்டா இந்த 158 ஹாஸ்பிட்டலுக்கு வேலை இருக்காது. இந்த 158ன்றது கம்மிங்க, இன்னும் அதிகமாயிட்டே போகும். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எல்லாக்குள்ளேயும் சேர்த்தா சென்னைக்குள்ள இருக்கு. இது எல்லாத்தையும் உருவாக்குனாங்க அப்படின்னா ஒரு ஏரியாவுக்கு வராங்க, இங்கே ஹாஸ்பிட்டல் இங்கே போட்டால் ஓடுன்னு வந்து தைரியமாக திறக்கிற அளவுக்கு நம்மளோட சூழ்நிலைகள் இருக்குது. நம்மளோட வாழ்வாதாரமும் அவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்கு. இதை மாற்றக்கூடிய சக்தி வந்து நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. உங்கள் உணவு பழக்கங்களை மாற்றுங்க. நான் இப்பவும் சொல்ல போனால் நம்மளோட ஜென்ரேஷனை தாண்டி வர அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைங்க கையில் மொபைல் ஃபோனை விட மோசமான ஒரு இது வேறு எதுவுமே இல்லை. இது ஃபுல்லாக நீங்கள் அவங்களை கொண்டு போய் எல்லாம் கண்ணை பாதிக்குதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, மொபைல் ஃபோன்ஸ் வந்து குழந்தைங்களோட மூளையை பாதிக்குது. நிறைய பசங்க ஸ்பெஷல் கிட்டாக மாறுறதுக்கு இந்த மொபைல் ஃபோன் வந்து காரணமாக இருக்குது. ஸோ தயவுசெய்து மொபைல் ஃபோன்ஸை குழந்தைங்க கையில் கொடுக்காதீங்க. ஒரு நிறைய பேர் பார்த்துருக்க பேரண்ட்ஸை ஃபோனை கையில் கொடுத்து தான் சாப்பிடவே வைக்கிறாங்க. என் பொண்ணு ஃபோன் கையில் தான் சாப்பிடுவா அப்படின்ற ஒரு தப்பான ஒரு விஷயத்த மோட்டிவேட் பண்ணி அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். இதே மாதிரி வேறு ஏதாவது இன்ஃபர்மேட்டிவாக நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் தட்டுங்க. வழக்கம் போல் இஷ்டம் தான் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நாளைக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் மேக்ஸ்.